Hello, my dear 12th commerce students. நம்ம இந்த வீடியோல அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அதோட இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோல மீனிங் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் நம்ம என்னென்னலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அண்ட் ஃபைனலி ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா when accounting records are not strictly maintained according to double entry system, these records are called incomplete accounting records. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன? போன 12th நீங்கள் படிக்கும்போது படித்தது எல்லாமே டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான். அப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா ஒன்றுமே இல்லை, ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்போவுமே 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்? ஒன்று டெபிட் ஆஸ்பெக்ட், இன்னொன்று கிரெடிட் ஆஸ்பெக்ட். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் பர்ச்சேஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கேஷ் பர்ச்சேஸில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்னொன்று கேஷ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ அப்போ அதில் பர்ச்சேஸ் வந்து நம்ம டெபிட் ஆஸ்பெக்ட் எடுக்கிறோம், கேஷ் வந்து கிரெடிட் ஆஸ்பெக்ட். கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி எந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் எடுத்தாலும் தெர் ஆர் 2 ஆஸ்பெக்ட்ஸ், டெபிட் அண்ட் கிரெடிட். இதை தான் நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்லி 11th ஃபுல்லாகவே படிச்சிருப்பீங்க. அப்போ இதில் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா when accounting records are not strictly maintained, அப்போது நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டமில் ஃபாலோ பண்ண அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இல்லைனா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் ஃபாலோ பண்ண போகிறதில்ல. நம்ம ஸ்ட்ரிக்டாக அந்த ரூல்ஸை மெயின்டைன் பண்ண போகிறதில்ல. ஸோ தட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். அப்போது சில டிரான்சாக்ஷனுக்கு நம்ம டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ், ஐ மீன் டெபிட்டை மட்டும் நம்ம எடுத்துப்போம். சில டிரான்சாக்ஷனுக்கு ஒன்லி நம்ம கிரெடிட்டை மட்டும் எடுத்துப்போம். சில டிரான்சாக்ஷனுக்கு ரெண்டுமே எடுக்க மாட்டோம். ஸோ அப்போ பாருங்க, நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் ஆர் மெயின்டைன்ட் ஃபுல்லி. அதர் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்ட் பேஸ்ட் ஆன் நெசசிட்டி. அப்போ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் நம்ம 2 அக்கௌண்ட்ஸ், எதுனா கேஷ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ், இவங்களத மட்டும்தான் நம்ம ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண போகிறோம். அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அப்போ மற்ற அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அப்போ மற்ற அக்கௌண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேபி எய்தர் டெபிட் ஆஸ்பெக்ட் ரெக்கார்ட் பண்ண போகிறோம், சிலதுக்கு எய்தர் கிரெடிட் ஆஸ்பெக்ட் ரெக்கார்ட் பண்ண போகிறோம், சிலதுக்கு நம்ம ரெக்கார்டே பண்ண போகிறது இல்லை. ஸோ இதுதான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸோட மீனிங். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட். வென் அக்கௌண்டிங் ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகி இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் எண்டாவது பார்த்தீங்களா? இது வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக எழுதிக்கோங்க. செகண்ட் கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ், அதுலேருந்து பேஸ்ட் ஆன் நெசசிட்டி வரைக்கும் செகண்ட் பாயிண்டாக எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக இன்னும் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம், அதுதான் லாஸ்ட். இட் வாஸ் கால்ட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங். எப்பவுமே ஒரு 2 மார்க்னா ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் எழுதாதீங்க, அடிஷ்னலாக 2 to 3 பாயிண்ட்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதும் போது மேபி அந்த 2 பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட்டோ இல்லை 2 பாயிண்ட்டோ எழுதும் போது நீங்கள் மேலே பண்ண அந்த மிஸ்டேக்ஸ்க்கு வந்து இந்த கீழே இருக்க பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால 3 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இட் வாஸ் கால்ட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங். ஸோ டன். இதான் வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னா என்ன நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இதுவில் நம்ம பார்த்துட்டோம். செகண்ட், இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 6ல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பேஜ் நம்பர் 6, அதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட், இதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். எண்ட் ஆஃப் த இயர்னா க்ளோசிங் கேபிட்டல். ஸோ அந்த க்ளோசிங் கேபிட்டல் சம்ஸில் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 31st டிசம்பர்னு கொடுத்துருக்கலாம், இல்லைனா 31st மார்ச்னு கொடுத்துருக்கலாம். அப்போ இது ரெண்டில் எது வந்தாலும் நம்மளுக்கு கிளியராக தெரியும் அது வந்து க்ளோசிங் கேபிட்டல். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுருவீங்க. செகண்ட் ஆட் டிராயிங்ஸ்னு கொடுப்பாங்க சம்மில். சில டைம் என்ன பண்ணுவாங்க பர்சனல் யூஸ்னு கொடுப்பாங்க. அப்போ இது ரெண்டுமே சேம் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? டிராயிங்ஸ்னு போட்டுக்கலாம். அடிஷ்னல் கேபிட்டல் அதுவும் சம்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் நம்ம என்ன பண்ணுறோம்? லெஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஃபைனலாக லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். கிடைக்கிற ஆன்சர் ப்ராஃபிட். பாசிட்டிவாக வந்த ஆன்சர் ப்ளஸில் வந்துச்சுன்னா ப்ராஃபிட். ஆன்சர் ஒரு வேளை மைனஸில் வருது அப்போ என்னன்னா லாஸ். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மேட். ஸோ நம்ம இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு போட்டு சம்லே டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த க்ளோசிங் டேட்டை போட்டுக்கோங்க. ஸோ சம்டைம்ஸ் சம்மில் க்ளோசிங் கேபிட்டல் பார்த்தீங்க இல்லையா? இந்த க்ளோசிங் கேபிட்டல் சம்டைம்ஸ் சம்மில் கொடுத்துருக்க மாட்டாங்க. க்ளோசிங் கேபிட்டல்
சில டைம் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்க மாட்டாங்க, சில டைம் ரெண்டுமே இருக்காது. அப்போ இந்த ரெண்டுமே இல்லை, எய்தர் க்ளோசிங் கேபிட்டல் இல்லை, ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை, இல்லை இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க. அதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். A statement of affairs is a statement showing the balances of assets and liabilities on a particular date. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் நம்ம பேலன்சஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ரெக்கார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு டேலி ஆகாது. நம்மளுக்கு லயபிலிட்டி சைடில் ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, எய்தர் ஓப்பனிங் கேபிட்டல்னு சொல்கிறோம், இல்லைனா க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்கிறோம். நம்மளுக்கு பேலன்சஸ் எல்லாமே ஓப்பனிங் டேட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு வர ஆன்சர் ஓப்பனிங் கேபிட்டல். இதே பேலன்சஸ் எல்லாமே க்ளோசிங் டேட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு வர ஆன்சர் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 15 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 15ல் நம்ம ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இதோட டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு பேஜ் நம்பர் 15ல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கம்பல்சரியாக சில ஐட்டம்ஸ்லாம் தேவை. சேல்ஸ் நம்மளுக்கு கம்பல்சரி தேவை, பர்ச்சேஸ் நம்மளுக்கு கம்பல்சரி தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால ட்ரேடிங் அக்கௌண்ட்டே ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா? அப்போது நம்ம இந்த ஐட்டம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பெசிஃபிக்காக சில அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஐட்டம்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இட் மே பிகம் நெசசரி டு ப்ரிப்பேர் அ கேஷ் புக். எது ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? கேஷ் புக் வச்சு நம்ம கேஷ் பர்ச்சேஸையும் கேஷ் சேல்ஸையும் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டை வச்சு நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை வச்சு கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் ஃபைனலி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம மிஸ்ஸிங் ஃபிகர்ஸை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசன் தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரேடரால் அவரோட அக்கௌண்ட்ஸை கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ தேர்ஃபோர் அவரோட புக்ஸை சேஞ்ச் பண்ண நினைக்கிறாரு. ஐ மீன் சிங்கிள் என்ட்ரிலேருந்து டபுள் என்ட்ரிக்கு மாற நினைக்கிறாருன்னா ஹி மஸ்ட் ப்ரிப்பேர் ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். அப்போ அந்த கேஸில் அவர் என்ன பண்ணணும், ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவருக்கு சில ஐட்டம்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்கும். எது சேல்ஸ் மிஸ் ஆகலாம், பர்ச்சேஸ் மிஸ் ஆகலாம். அப்போ இந்த மிஸ்ஸிங் ஐட்டம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கேஷ் புக்கோ, டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டோ, கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டோ ப்ரிப்பேர் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மிஸ்ஸிங் ஐட்டம்ஸை கண்டுபிடிச்சு ஃபைனலாக என்ன பண்ணுறாரு, ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ இதுதான் என்டையர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் சாப்டர். கண்டினியூஸாக நான் ஒரு சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடலாம். I will be free to answer your doubts. Thank you for watching the video. Don't forget to like, share and subscribe.